This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை Gen Reviewஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வானில் ஆச்சரியம். சென்னையில் இரட்டை வானவில். அதை விடுங்க, இந்த ஆண்டின் கடைசி சூப்பர் மூன் இன்று. இந்த ஆண்டின் இறுதியில் பெருநிலவை சூப்பர் மூன் இன்று வெள்ளிக்கிழமை இரவு காணலாம். இதன்படி இன்று நவம்பர் 15ஆம் தேதி பூமியிலிருந்து ஏறக்குறைய 3,60,000 கிலோமீட்டர் தொலைவில் நிலா இருக்கும் என்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? ஆங்கில கேலண்டர் படிதான் ஒவ்வொரு மாதமும் தோன்றும் பௌர்ணமிக்கு தனித்துவமான பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் நவம்பர் மாத பெருமுழு நிலவுக்கு பீவர்ஸ் மூன் என்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இது ஒரு சூப்பர் மூன் ஆகும். ப்ளூ மூன் என்றால் நீல நிறத்தில் நிலா இருக்கும் என்று பொருளில்லை. நிலாவின் சுற்றுவட்ட பாதை மிக குறைவாக இருந்து அதே நேரம் பௌர்ணமியாக நிலா காட்சியளித்தால் அதன் பெயர் ப்ளூ மூன், அதாவது முழு நிலவு என்பார்கள். சில சமயம் வளிமண்டல நிகழ்வுகள் காரணமாகவும் நிலா நீல நிறத்தில் தெரியலாம். அதே போல சிவப்பு ஒளியை தடுக்கும் வகையில் குறுக்கே ஏதாவது இருந்தாலும் நிலா நீல நிறத்தில் தெரியலாம். இது போன்ற நேரத்தில் வழக்கத்தை விட 14% அளவுக்கு நிலா பெரியதாக காணப்படும். அதாவது பௌர்ணமியை விடவும் சற்று அதிகமான வெளிச்சத்தில் நிலா காட்சியளிக்கும். கடைசி பெருமுழு நிலவு. வழக்கமாக சூப்பர் மூன்கள் வருடத்திற்கு 3-4 முறை நடக்கக்கூடியவை. அந்த வகையில் இன்று நவம்பர் 15இல் இந்த வருடத்தின் கடைசி பெருமுழு நிலவாகும். இந்த ஆண்டு நவம்பர் மாத முழு நிலவு பெருமுழு நிலவாகும் அமைந்துள்ளதால் கூடுதல் சிறப்பு பெற்றுள்ளது. சிங்கப்பூர் வானில் மாலை 6:45 மணியளவில் நிலவு தென்படும். கிட்டத்தட்ட இரவு 7 மணிக்கு பிறகு இதனை நன்றாகவே காண முடியும். சூரியன் மறைந்த பிறகு திறந்தவெளி பகுதிகளில் இருந்தும் இந்த இறுதி பெருமுழு நிலவை காணலாம். இன்றைய நிகழ்வை தவறவிட்டால் மீண்டும் பெருமுழு நிலவை காண்பதற்கு சிங்கப்பூரர்கள் இன்னும் 1 வருடம் காத்திருக்க வேண்டுமாம். அதாவது 2025 அக்டோபரில்தான் அடுத்த பெருமுழு நிலவை காண முடியும் என்கிறார்கள். நேற்றைய தினம் இரட்டை வானவில் வானில் தென்பட்டுள்ளது. வழக்கமாக சூரிய ஒளியானது காற்றில் உள்ள மழைத்துளிகளில் பட்டு ஒளி விலகல், எதிரொலிப்பு மற்றும் ஒளி சிதறல் ஆகிய இயற்பியல் மாற்றங்களுக்கு உள்ளாகி வானவில் தோன்றும். ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என 7 வண்ணங்களில் வில் போல் வளைந்து இந்த வானவில் தோன்றும். ஆனால் இரட்டை வானவில் என்பது அபூர்வமானது. அதாவது ஒளியானது மழைத்துளியினுள் நுழைந்து வெளிவரும் முன்பு 2 முறை பிரதிபலிக்கப்படும் போது தோன்றுகிறது. இரட்டை வானவில் தோன்றும் போது இரண்டாவது வானவில்லில் ஊதா நிறமும் வெளியேறியும் சிவப்பு நிறம் உட்புறமாகவும் இருக்கும். இப்படி ஒரு காட்சியை தான் சென்னை வாசிகள் நேற்று பார்த்திருக்கிறார்கள். சாரல் மழை. நேற்று சென்னையில் ஆங்காங்கே சாரல் மழை பெய்தது. அப்பொழுது தூறிய சாரல் மழைக்கு மிதமான வெயிலுக்கும் இடையே வானில் இந்த இரட்டை வானவில்லை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள். இதற்கு முன்பு சென்னையில் இரட்டை வானவில் கடந்த மே 16, ஜூன் 10 ஆகிய தேதிகளிலும், கோவையில் ஜூன் 8ஆம் தேதி, பெங்களூருவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தோன்றியிருந்தது நினைவு கூறத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.